மகாலய அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை, திருச்சி, திருவாரூர், கோவை, மதுரை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றங்கரைக்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். எள், காய்கறி, அகத்திக்கீரை வைத்து புனித நீராடி சூரியனை வழிபாடு செய்தனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் குளத்திற்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டனர். எள், தண்ணீர் விட்டு தீபம் காட்டிய மக்கள் திதி கொடுத்து வழிபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றங்கரையில் உள்ள நந்தவனத்தில் குவிந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றங்கரையில் திரண்ட ஏராளமானோர் முன்னோர்களுக்கு எள், அரிசி பிண்டம் வைத்து வழிபட்டனர். முன்னோர்களுக்கு படையிலிட்ட வாரிசுகள் மஞ்சள் அரிசி பொட்டு வைத்து வணங்கினர். மதுரை வைகை ஆற்றங்கரைக்கு வந்த மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நீராடினர். பேச்சியம்மன் படித்துறை, யானைக்கல் பாலம், ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையான திருவேணி சங்கமத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு படையிலிட்டு திதி கொடுத்தனர். காவிரி, பவானி, அமுத நதி மூன்றும் சந்திக்கும் இடத்துக்கு வந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களால் 2 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். எள், தண்ணீர் பிண்டம் பிடித்து வைத்து தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, தேனி, திருப்பூர் அடுத்த தாராபுரம், நாகப்பட்டினம், கோடியக்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர்.